ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவஸ். நம்ம வந்து டெய்லியும் 10 நிமிஷம் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வரவங்களா இருந்தாலும் சரி, வீட்டிலேருந்து படித்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ்ன்றது கண்டிப்பாக தெரியணும். ஓகேங்களா? அப்போ தான் எந்த சப்ஜெக்ட்லேருந்து எந்த ஏரியாலேருந்து அதிகமாக கொஷின்ஸ்லாம் வருது, எப்படி வருது அப்படின்றதில் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லியும் வந்து 10 நிமிஷம் மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வீடியோ தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம், டெய்லி வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்க இருக்கீங்க. இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எக்ஸாம் கூட நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி 10 நிமிஷம் கொடுத்து 10 நிமிஷம் வந்து கொடுத்து என்ன பண்ணிடுவோம், ஈஸியாக முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ தனியாக இதுக்குன்னு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? டெய்லி 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இல்லை நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னா டோட்டலாக லாஸ்ட்டில் ஒரு 1 மந்த் கிட்ட என்ன பண்ணுவோம், மொத்தமாக கொஷின்லாம் எடுத்து பார்க்கும்போது நிறைய இருக்கும். 900 பேஜ் 1000 பேஜ் இருக்கும். ரொம்ப டஃபாக தெரியும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, இந்தியாவின் அதிக மக்கள் தொகை அடர்த்திக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது, இறப்பு விகிதம் குறைவாக இருக்குது. ஓகேங்களா? பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது, குறைவான இறப்பு விகிதம். ஓகேங்களா? ரொம்ப குறைவாக தான் இறக்குறாங்க, ஆனால் பிறப்பு விகிதம் அப்படின்றது அதிகமாக இருக்கனால தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் எந்த நாடு வந்து தெற்காசிய பிராந்திய கூட்டமைப்பில் உறுப்பினராக இல்லை, அதாவது சார்க்கில் எது வந்து உறுப்பினராக இல்லைன்னு கேட்டுருவாங்க. சார்க்கில் உறுப்பினராக இருக்கக்கூடியது 8 நாடுகள்னு சொல்லிட்டு நமக்கு புக்கில் கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த புக்கில் இருக்கக்கூடியதில் எது வந்து உறுப்பினராக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சீனா தான். ஓகேங்களா? மற்ற 3 நாடுகளுமே இருக்குது. இந்தியாவும் இருக்குது, பூடானும் இருக்குது, வங்காளதேசமும் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதிலேயே படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஏன்னா ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்து தெற்காசிய நாடுகள்ன்ற மாதிரியே கொடுத்துருப்பாங்க தெளிவாக. ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளுடைய அண்டை நாடுகள்னு கூட சொல்லலாம் அதை. ஓகேங்களா? ஸோ சீனாவை தவிர மற்ற எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த கொஸ்டின் தமிழில் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. குறைந்தபட்ச கூலிச் சட்டம் அப்படின்றது எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? குறைந்தபட்ச கூலிச் சட்டம் அப்படின்றது எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1948. நெக்ஸ்ட் பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது மறைமுக வரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேவை வரி அப்படின்றத மறைமுக வரி. ஓகேங்களா? ஏன்னா சொத்து வரினா அதிகமாக நான் சொத்து வச்சிருக்கேன் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் கட்டுவேன், டேரெக்டாக நேர் வரி முக வரியாக கட்டிடுவேன். அதே மாதிரி தான் வருமான வரி, வருமானம் அதிகமாக இருந்தாலும் கட்டிடுவேன். செலவும் வந்து டேரெக்டாக தான் பண்ணுவேன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அப்போ சேவை வரின்றது மறைமுகமான வரி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் இந்தியாவில் தேசிய வருமானத்தை அளவிடுவதில் சிக்கல் அல்லாத ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. அதிக எண்ணிக்கையிலான வருமானம் அப்படின்றது நிறுவனம்ன்றது வந்து சிக்கல் கிடையாது. ஓகேங்களா? எத்தனை எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் இருந்தாலும் அது வந்து தேசிய வருமானம் கணக்கிடும்போது பிரச்சனையாகவே இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா அந்த இதிலிருந்து வரக்கூடியது எல்லாமே நம்ம கணக்கில் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஆனால் வந்து 2 முறை கணக்கிடுறதுன்றது கண்டிப்பாக தப்பு. ஓகேங்களா? ஏன்னா ஒரே ப்ராடக்ட்டு 2 டைம் வந்து வருமானம் போட்டோம் அப்படின்னா வந்து அங்கே தேசிய வருமானம் இதாகும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம தகாத புள்ளி விவரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. புள்ளி விவரம் வந்து அக்யூரேட்டாக இருந்தால் மட்டும் தான் தேசிய வருமானத்துக்கு அதை எடுத்துக்கணும். ஸோ வந்து இதுவும் தவறு தான். அடுத்து கணக்கில் காட்டப்படாத வருவாயை நம்ம என்ன பண்ண மாட்டோம், எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அது சிக்கலில் வரும். ஓகேங்களா? ஏன்னா அது கணக்கில் எவ்வளோ காட்டலை அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அது சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். அதனால தான். அப்போ சிக்கல் இல்லாத ஒன்று எவ்வளோனா, எத்தனை எண்ணிக்கையான நிறுவனங்கள் நம்ம நாட்டில் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போனாலும் அதனால் நமக்கு தேசிய வருவாய்க்கு வந்து அடிபடுன்றது தவறு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு நாட்டின் மூலதன ஆக்கம்ன்றது எதை சார்ந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. சேமிப்பை சார்ந்திருக்கு. ஓகேங்களா? எவ்வளோ மூலதனம் நம்ம போட்டாலும் வந்து நம்ம திருப்பி கிடைக்கக்கூடியதில் நம்ம சேமிப்புன்றதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஆடம் ஸ்மித் அப்படின்றது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பொருளியலுடைய தந்தைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆடம் ஸ்மித் யார்? பொருளியலின் தந்தை. ஜேம் கீன்ஸ் அப்படின்றவர் புதிய பொருளியலின் தந்தை. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பார், இவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து சேபத் அப்படின்றது என்ன அப்படின்னா வாராந்திர விடுமுறையை குறிக்கக்கூடியது. அடுத்தது ஜூப்ளின்றது வருடத்தை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஜூப்ளி யார் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ ஆடம் ஸ்மித் அப்படின்னா பொருளியலின் தந்தை, ஜேம் கீன்ஸ் புதிய பொருளியலின் தந்தை, சேபத் அப்படின்ற வாராந்திர விடுமுறைன்னு சொல்கிறாங்க, ஜூப்ளினா வருடம். ஓகேங்களா? வாராந்திரம் அப்படின்னா சேபத்து, வருடம் அப்படின்னா அது ஜூப்ளி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் ஒரு 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம் பெறாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. 9வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றது ஃபஸ்ட் நமக்கு எவ்வளோன்னு தெரியணும். லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது 12வது ஐந்தாண்டு திட்டம் எப்போ அப்படின்னா 12 to 17, அதாவது 2012 to 17. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 5 வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா 7 to 12, இதுதான் வந்து 11 இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம், 5 வருஷங்கும்போது என்னவாக இருக்கும், இங்கே 7ல் இருக்குன்னா இங்கே 2ல் இருந்துக்குமா, 2002லேருந்து 7 வரைக்கும். இது என்னதுன்னா 10. அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் எந்த நிலையில் இருந்திருக்கும் அப்படின்னா 2002 முடிஞ்சிருக்குன்னா 97லேருந்து 2002 வரைக்கும். ஓகேங்களா? இதுதான் 9வது ஐந்தாண்டு திட்டம். 97லேருந்து 2002. ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஐந்தாண்டு திட்டம் இப்படி கால்குலேஷன் பண்ணுறதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண தேவையில்ல, மனப்பாடம் பண்ண தேவையில்லை. எங்கே கேப் வருதுன்னு வச்சு ஸ்டார்டிங்லேருந்து வச்சாலும் சரி, லாஸ்ட்லேருந்து வச்சாலும் சரி. இதை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து போட்டதுக்கு டைம் தான் வேஸ்ட். அப்போ லாஸ்ட்லேருந்தே போயிடலாம். அப்போ 7லேருந்து வந்து 92 வரைக்கும். சரி, ஓகே, அது பார்த்தாச்சு. இப்போ எந்த வருஷத்துக்கு
வருஷத்துலேருந்து எந்த வருஷன்றது. அதில் எது எது இடம்பெறலை அப்படின்றதுக்கு முன்னாடி எது எது இடம்பெற்றிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, எது எது இடம்பெற்றிருக்குன்னா ஆரம்ப சுகாதார வசதி செஞ்சு தரணும் அப்படின்றது அதில் இடம்பெற்றிருக்கு. எதுனா 9வதுல. அதே மாதிரி பார்த்தோன்னா அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் கொடுக்கணும். அடுத்தது ஆரம்ப கல்வி அனைவருக்கும் கிடைக்க செய்யணும். இதெல்லாம் இதில் நிறைய கூற்றுகள் இருக்கும். எனக்கு குழப்பம் அப்படின்றவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஆரம்ப கல்வி அப்படின்னா என்னது? ஸ்கூல்ன்றது மோஸ்ட்லி எல்லாருக்கும் 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர். 9 மணிக்கு ஸ்கூலுக்குள்ளே போயிடுவோமா? ஸ்கூலுக்குள்ளே 9 மணிக்கு போகலாட்டி என்ன பண்ணணும்? வாட்டர் பாட்டில் தண்ணியெலாம் பிடிச்சி வைக்கணும். அவரில் இடையில கேட்டோன்னா விட மாட்டாங்க, அந்த மாதிரி. ஓகேங்களா, அடுத்தது ஆரம்ப சுகாதார வசதிகளை செய்து தருதல். அதாவது நல்ல தண்ணியாக இருக்கணும். ஓகேங்களா, அது சுகாதார வசதி நிறைஞ்ச தண்ணியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, ஸோ 9 அப்படின்னா 9 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 10ன்றதை வச்சுருக்காங்க. 9ன்னு வந்தாலும் நமக்கு ஸ்கூல்னு வந்தாலும் ஸ்கூல் சார்ந்து மற்ற பாயிண்ட்லாம் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுதான் தப்பு. தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்தணுன்றது நமக்கு 9வது 5ஆண்டு திட்டத்தில் வராது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு ஆண்டில் நாட்டின் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி நாட்டின் எல்லைக்குள் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கும். ஓகேங்களா, நாட்டின் எல்லைக்குள்னு வந்தால் தான் அது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகேங்களா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அவுட்புட் வந்து கண்ட்ரிஸோட பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது சுயம்சிதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சுயம்சிதான்றது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா சிறு தொழில் மற்றும் சிறு கடன் மற்றும் சிறு தொழில் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடியது சுயம்சிதா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப்ன்றது என்ன அப்படின்னா பெண்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி திட்டத்தை தான் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோன்னா ஸ்வேதர் அப்படின்றது என்னன்னா பெண்களுக்கான ஒருமைப்பாடு மற்றும் புனிதத்தை தருவது தான் வந்து ஸ்வேதர்னு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்வேலம்பன்றவங்க என்ன அப்படின்னா பெண்களுக்கான பயிற்சி மற்றும் சுய தொழிலில் புதிய வேலைவாய்ப்பு அளிக்கிறது தான் வந்து வேலம்பன். ஓகேங்களா, இதில் பாருங்கள் வேலை அப்படின்ட்டு இருக்கும். ஸோ புதிய வாய்ப்பு அப்படின்னா வேலைவாய்ப்பு அளிக்கிறது. வேலைவாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சற்று மிதமான தொழில் செய்யும் IRM அடிப்படை வளர்சிதை மாற்றத்தின் போது தேவைப்படும் கலோரியின் அளவு. 5000 வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் இருக்கக்கூடிய இந்த தேவைப்படக்கூடிய கலோரியோட அளவு பார்த்தோன்னா 460 கலோரிகள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். வங்காள வங்கி அப்புறம் வந்து இந்த வங்கியெல்லாம் கொடுத்துட்டு இதில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த வங்காள வங்கி இங்கிலாந்து வங்கி இது எல்லாமே நம்மளுக்கு எந்த புக்கில் இருக்கும் அப்படின்னா 12th 8th இருக்கும். ஓகேங்களா, 12th 8th லெசனில். ஓகேங்களா, 8th லெசனில் வந்து வங்கியல்னு இருக்கும். ஓகேங்களா, 8th 6th தெரியல, எனக்கு சரியாக தெரியல. ஆனால் 12th புக்கில் வந்து வங்கியல்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லெசன் இருக்கும். ஓகேங்களா, வங்கியலில் ஃபஸ்ட்டு 2 பேஜ்லேயே இந்த இது இருக்கும். ஓகேங்களா, இந்த வருஷத்தில் என்னென்ன பேங்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதை எடுத்து ஒன் டைம் பாருங்கள், அப்போ தான் இன்னும் தெளிவாக இருக்கும். ஓகே, இப்போ பார்க்கலாம். வெனிஸ் வங்கின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் இயர் வந்து தெளிவாக இல்லை. ஓகேங்களா, நான் இங்கிலீஷ்லையும் காமிக்கிறேன், அந்த இதுலையாச்சும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் பாருங்கள். தி பேங்க் ஆஃப் வெனிஸ் அப்படின்றது வந்து 1157ன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அநியாயத்துக்கு முன்னாடி இருக்குது பாருங்களேன். 1100 கிட்டத்தட்ட இப்போ 2100 வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ 1100 கிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்றது வந்து 1694. ஓகேங்களா, பேங்க் ஆஃப் இங்கிலாந்துன்றது 1694. பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1806. பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படின்றது 1806. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தெளிவாக இந்த இடத்துல இல்லை. ஆம்ஸ்டர்டாம் அப்படின்றது இது எப்போ அப்படின்னா 1609 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, கொஞ்சம் தெளிவாக இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இயர் வந்து இங்கே இருக்கிறது, ஆனால் நம்மளுக்கு வங்கியில் மற்ற பேங்க் எல்லாமே ஓப்பன் பண்ணக்கூடிய இயர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் வந்து இந்த இது கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்த டைம் ஒரு வேளை வங்கிகள் வந்து உருவான வருஷம்லாம் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த இதையும் படித்து வச்சுக்கோங்க, கேட்கலாம் அப்படின்றது தான் அந்த வங்கியல்ன்ற லெசன் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். புதிய தொழிற்கொள்கை புதிய வாணிப கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1991. அதாவது தொழிற்கொள்கை அப்படின்னு வந்துட்டாலே வந்து உங்களுக்கு 3 வருஷம் ரொம்ப முக்கியம். 1948 ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 56 ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோன்னா 91ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இது முதல் தொழிற்கொள்கை 48ல் வந்தது. ஓகேங்களா, 56ல் அதுக்கப்புறம் 2வது இது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 91 ஏன் ரொம்ப முக்கியம்? புதிய தொழிற்கொள்கைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா வாணிப கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா LPG அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. இதை வந்து அறிமுகப்படுத்தின தொழில் கொள்கை இது. LPGனா லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு உலகமயமாதல், தனியார் மயமாதல் இந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ இப்படி பண்ணனால நம்மளுக்கு தனியாருக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்தது எது அப்படின்னா இந்த 1991. தனியார் வந்து உள்ள பெர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தனியாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இது ரிப்பீட்டடான கொஷின். கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு கொஷினில் வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3 எக்ஸாம் கிட்ட வரப்போகுது. ஸோ 3ல் ஏதாச்சும் ஒன்றில் இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
பட்டியல் ஒன்று வந்து 2 கூட பொருத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. முழு வறுமை அப்படின்றது என்ன அப்படின்னா அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்கிறதா ரொம்ப முழு வறுமை. ஓகேங்களா, சுத்தமாக என்கிட்ட அடிப்படை வசதியும் ஒன்று கூட இல்லை, தங்கிறதுக்கு வீடு கிடையாது, போட்டுக்கிறதுக்கு கரெக்டான துணி கிடையாது, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் அடிப்படை உரிமை அதாவது அடிப்படை வசதியே இல்லாமல் இருக்கக்கூடிய முழு வறுமை நிலையை குறிக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முன்னிலை வறுமை அப்படின்றது. ஓகேங்களா, முன்னிலை வறுமைன்றது எதை குறிக்கும் அப்படின்னா முன்னிலை வறுமைன்றது எதை குறிக்கும் அப்படின்னா அமைப்பு சார்ந்த வறுமையை குறிக்கும். ஓகேங்களா, முன்னிலை வறுமை அது முழு வறுமைனா அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்குது. முன்னிலை வறுமைனா அமைப்பு சார்ந்த வறுமையாக இருக்கிறது. இரண்டாம் நிலை வறுமை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திறமையற்ற குடும்ப நிர்வாகம். ஓகேங்களா, அவங்க கிட்ட வந்து வறுமையாக இருந்திருக்காது, ஆனால் அவங்க குடும்பம் நடத்தினது வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகாமல் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணனால வந்த வறுமையாக இருக்கும். ஓகேங்களா, அதான் இரண்டாவது. நகர்ப்புற வறுமைன்றது வேலை சார்ந்தது. ஓகேங்களா, வேலை எப்படி கிடைக்குதோ அதை பொறுத்து நகர்ப்புற வறுமையானது இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றை சரியாக பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கூல்லே வானவில் புரட்சின்ற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நமக்கு அதுக்கு வீடியோ போட்டாச்சு. ஓகேங்களா, வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். முட்டை அப்படின்றது என்ன அப்படின்னா வெள்ளி புரட்சி. ஓகேங்களா, வெண்மை புரட்சி வேறு, வெள்ளி புரட்சி வேறு. ஓகேங்களா, ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். முட்டைன்றது வந்து வெள்ளி புரட்சி. உரம் அப்படின்றது என்ன அப்படின்னா சாம்பல் புரட்சி. இதே எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, உரம் வந்து சாம்பல்களே இருக்குது அப்படின்னு கிடையாது. சாம்பலையும் என்ன பண்ணுவாங்க, கிராமத்து சைடில் நமக்கு உரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது தேன்றது பார்த்தோம் அப்படின்னா பொன் புரட்சி. தேனுன்றது என்னது, பொன் புரட்சி. ஓகேங்களா, தேனுன்றது ஒரு பொண்ணோட பெயர் அப்படின்றது தேன்மொழி, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது தோல்ன்றது என்னது, பழுப்பு புரட்சி. தோல்ன்றது என்னது, பல்பு புரட்சி. ஓகேங்களா, அப்போ தோல்ன்றது பழுப்பு புரட்சின்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா மற்ற 3மே தெரியும், ஸோ இதை ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். தொழில் வரி விதிப்பது அப்படின்றது வந்து எந்த அரசுன்னு கேட்டாங்கன்னா மாநில அரசு. ஓகேங்களா, ஒரு தொழில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா டேக்ஸ் கட்டது யாருக்கு பே பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அடுத்தது ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த தேதி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கல, இது அடுத்த கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. 1/7/2017 1/7/2017. ஓகேங்களா, ஜிஎஸ்டி பற்றி நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸில் 11th and 12th இருக்குது. ஓகேங்களா, எப்போ வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது, மார்ச் மாதத்துலேருந்து நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. தெளிவாக வந்து ஒன் டைம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். இந்திய ரூபாயின் புதிய அடையாள குறியீடு எந்த மொழி பொறிக்கப்பட்ட தன் வாயிலாக கிடைக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்திய ரூபாயோட புதிய அடையாள குறியீடுன்றது எந்த மொழி பொறிக்கப்பட்ட தன் வாயிலாக கிடைத்தது ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தேவநாகிரி ரா மற்றும் ரோமன் எழுதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா தேவநாகிரியோட இந்த அதாவது நம்ம இப்படி சிம்பிள் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த சிம்பிள் ஒரு நிமிஷம் இருங்க, கரெக்டாக போட்டுக்கிறேன். இந்த சிம்பிள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி பாருங்களேன், இப்படி போடும்போது இதை பார்க்கறதுக்கு ஆர் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த செங்குத்து எழுத்து இல்லாமல் இப்படி மட்டும் வரும். அடுத்து மேலே இருக்கக்கூடிய இந்த 2 கோடு. ஓகேங்களா, இதை தான் கொடுத்துருப்பாங்க. தேவநாகிரி எழுத்தில் ராவும் ப்ளஸ் ரோமனில் இருக்கக்கூடிய இதுலையும் ஆர்லையும் எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, மெர்ச் பண்ணி போட்டிருப்பாங்க. அப்படின்ற மாதிரி டி உதயகுமார் அவர்கள் வடிவமைச்சிருப்பாங்க. 2010 ஏற்றுக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒரு பாக்ஸ் கொஷின், நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. புக்லேயே இருக்குது, இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. ஓகேங்களா, ஓகே, அடுத்து பாருங்கள். 1969 பொறுத்த வரைக்கும் 14 வங்கி வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 80 பார்த்தோன்னா 6 வங்கிகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கும். இதுவும் நம்மளுக்கு பேங்க் டாப்பிக்லேயே ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஓகேங்களா, ஓகே, அடுத்தது 1949 என்ன ஆகும் அப்படின்னா ஆர்பிஐ வந்து அரசுடைமை ஆக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, 49 என்ன ஆகும்னா ஆர்பிஐ அரசுடைமை ஆக்கப்பட்டிருக்கும். ஆர்பிஐ வந்து சட்டம் நமக்கு ஆர்பிஐ வேணும்னு சட்டம் இயற்றப்பட்டது 34. 35 ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. 2 வருஷம் கழிச்சு 37 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொல்கத்தாலேருந்து மும்பைக்கு ஹெட் குவார்ட்டர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. 49 பார்த்தோன்னா நாட்டுடைமை அரசுடைமைன்னு சொல்கிறத விட நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்தது 73 என்ன நடந்திருக்குன்னா மொத்த கோதுமை கொள்முதல் நாட்டுடைமை, அதாவது மொத்த கோதுமை கொள்முதல் எல்லாமே வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா பாப்புலேஷன், மக்கள் தொகை. இது வந்து என்ன அப்படின்னா பாப்புலேஷன் எப்பயுமே வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும், குறையாது. ஸோ அதை வச்சு நம்மளால் ஈஸியாக இதை வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். அடுத்த 81 to 91 இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்கும். ஓகேங்களா, அடுத்து 991 இது வந்து 102 கோடி, அடுத்ததில் 121 கோடி. இது வந்து லாஜிக்காக நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா, வருஷம் ஆக 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 மக்கள் தொகை கூட தான் செய்யும். ஸோ கூடுறதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். இருந்தாலும் ஒன் டைம் ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, பார்க்கலாமா. 71 81 வந்து 68.5, 81 91 வந்து 84.4. இது எல்லாமே கோடிகள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அடுத்து 91 2001 வரைக்கும் 102 கோடி. ஓகேங்களா, அப்போ வந்து 2001 கிட்டே என்ன ஆயிடுச்சு, 100 கோடியை எட்டிடுச்சு. எந்த வருடத்தில் 100 கோடியை மக்கள் எட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து 2011 121 கோடி, இப்போ 143 கோடிக்கு நியராக வந்துருச்சு. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் அப்படின்னா 10. ஓகேங்களா, இந்த ஏசியனுக்குரிய டெஃபினிஷன்ஸை என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதான். மொத்தம் ஏசியனில் எத்தனை உறுப்பினர் நாடுகள் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா 10 உறுப்பினர் நாடுகள் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்றது தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1983. 1983 நிறைய நடந்திருக்கும். ஓகேங்களா. கமிட்டிஸ்லாம் நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம இதுக்கெலாம் வந்திருப்பாங்க. ஓகேங்களா. கமிஷன்லாம் வந்து நமக்கு நிறைய இது வந்திருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சர்க்காரிய கமிஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா 1983 தான் இந்த சர்க்காரிய கமிஷன் அப்படின்றது நம்மளுக்கு நாட்டுக்குள்ளே வருவாங்க. ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்போயும் 10 நிமிஷம் தான் போடுவோம். ஓகேங்களா. சரி, ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்த்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. சரி, ஓகே, பரவாயில்ல. 75 வந்து இந்திரா காந்தியோட 20 அம்ச திட்டம் அப்படின்றத கொண்டு வருவாங்க. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இதோட கன்யூஸ் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கான ஒரு கேள்வி. ஓகேங்களா. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 3 ஆண்டு காலம், அதாவது 1966 to 69 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஐந்தாண்டு திட்டத்தில் இடையில கேப் விட்டுருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து எத்தனாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு பிறகு இந்த கேப் வந்து விழுந்திருக்கும். ஓகேங்களா. அதாவது இப்போ எடுத்துக்காட்டுக்கு 2வது ஐந்தாண்டு திட்டம்க்கு அப்புறம் இந்த 3 வருஷம் விட்டு அடுத்த ஐந்தாண்டு திட்டம் நடந்துச்சா, இல்லை 3வது ஐந்தாண்டு திட்டம்க்கு அடுத்து 3 வருஷம் விட்டாங்களா, இல்லை 4வது ஐந்தாண்டு திட்டம்க்கு அடுத்து இந்த 3 வருஷம் கேப் விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.